பெரும்பாலான பிள்ளைகள் மொபைல் போனுக்கு அடிமையாகி மொபைலிலேயே தங்களுடைய முழுமையான நேரத்தையும் அதிலேயே செலவழித்து வீணாய் சுற்றி திரியக்கூடிய காட்சியை பார்க்கும். ஐவேளை விவாதத்துகள்ல கூட விடுமுறை நாட்களில் கூட அதன் பக்கம் கவனம் செலுத்தாதவர்களாக, அதன் பக்கம் கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காதவர்களாக, முற்றிலுமாக அல்லாஹ்வை மறந்த கூட்டத்தினராக இருந்து கொண்டிருக்கூடிய காட்சியை பார்க்கும். கண்ணு முன்னாடி பலஸ்தீனத்தை அல்லாஹ் காட்டுறோம். எவ்வளவு காட்சிகள்! சோறு கொட்டுறாங்க, சோறு கொடுக்க முடியல, சோறு தேக்ஸல இல்ல, மக்கள் கத்துறாங்க, வைத்த அடிச்சு காட்டுறாங்க, பசிக்குது பசிக்குது பசிக்குது, சோறு கொடுங்கன்றாங்க. அவன் சொல்றான் பாத்திரத்துல இல்லைன்னு பாத்திரத்தை போட்டு அவன் கோபத்துல அடிக்கிற, நம்மளுக்கு இல்ல என்ன செய்ய அடிக்கிறான். அந்த உள்ள சாப்பாடு புடிச்சிருக்கணும், அடி பிடிச்சி ஒட்டி இருக்கணும் தேக்ஸல, அதை சுரண்டி அந்த சின்ன பிள்ளைக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு அழுவுது. சில இடங்கள் அந்த கொண்டு போற வாகனத்துல கொண்டு போற சோற்று பருக்கைகள் மண்ணோடு பாலைவன மண்ணோடு பின்னி பிணைந்து கிடக்கிறது. அந்த இறைச்சி துண்டுகளையும் அதையும் எடுத்து சாப்பிட்டு பசி போட்டு. ஏன் இன்னைக்கு அந்த நாடு இந்த அளவுக்கு ஒரு இழிவை சந்தித்திருக்கிறது, இந்த மக்கள் இழிவை சந்தித்திருக்கிறாங்க? இவர்கள் செய்த குற்றம் அல்ல, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே வாழ்ந்த இளைஞர்கள் செய்த குற்றம். திரும்ப திரும்ப பதிய வைக்கிற சமூக அக்கறையற்று மனோரிச்சையை பின்பற்றி எனக்கென வந்தது என கேடு கட்டாயன் என்று திரியக்கூடிய இளைஞர்களுக்கு உங்கள் கண் முன்னால் நீங்கள் உங்கள் தலைமுறையை பார்க்கணும். இப்படியே நான் இருப்பேன், என்ன உபதேசம் சொன்னாலும் சரி, காதுகளை பிளந்து சொன்னாலும் சரி, நான் மாற மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா உன் கண்ணு முன்னாடி பாலஸ்தீனத்தை பார். அங்க யூதர்கள் என்று சொன்ன இங்க சங்கிகள். யூதர்கள் என்னவெல்லாம் செய்து கொண்டு வந்தானோ அதை அனைத்தையும் ஒண்ணு விடாம சங்கிகள் இந்தியாவில் செய்து கொண்டிருக்கிறாங்க. நினைத்து கொண்டிருக்கிற நல்லா இருக்கிறோம், திமுக நமக்கு பக்கபலமா இருக்குது, பெரியார் மண்ணு, எல்லா மண்ணையும் மண்ணாக்கிட்டு உள்ள வருவான். ஒரு கட்டம் வரும், அதற்கு முன்னால் சுதாரித்துக்கொள். அதற்கு முன்னால் இந்த சமூகத்தின் மீது அக்கறை உனக்கு கொஞ்சமாக இருக்கும் என்று சொன்னாய், உன் பிள்ளைகள் உன் பேர பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு சூழலை சந்திக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இளைய சமுதாயம் திருந்தக்கூடிய நிலைக்கு வரும். அதை மையப்படுத்தி தான், அதற்காகத்தான் இந்த மாநாடு. எந்த நோக்கமும் கிடையாது. நம்ம மாநாட்டுல கூட்டத்தை காட்டி எங்களுக்கு இத்தனை லட்சம் வந்தது, இத்தனை ஓட்டு இருக்குது, எங்களுக்கு ஒரு சீட்டை கூடி ஒரு நோட்டை கூடி எவன்ட்டை போய் நிக்க போறது கிடையாது. அல்லாஹ்வை தவிர அவர் எவன்ட்டையும் நம்ம கையேந்தி நிக்க மாட்டோம். ஆனால் இந்த மாநாடுகளின் மூலமாக மையப்படுத்தி வீடு வீடாக வீதி வீதியாக ஒவ்வொருவரையும் தட்டி இந்த விழிப்புணர்வு செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். அதற்காகத்தான் கல்வி, அரசு வேலை வாய்ப்புள்ள சமுதாயம் முன்னேறும் என்பதை கவனத்தில் கொண்டு கல்வி அரங்கங்களாக வைத்திருக்கிறோம். கண்காட்சி அரங்கங்கள் அனைத்தும் கல்வி சம்பந்தப்பட்டது, அரசு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்டது, அதிகார ரீதியாக போவது சம்பந்தப்பட்டது. இதை நோக்கி நம்முடைய இளைஞர்களை அழைக்க வேண்டிய கடமையின் பொறுப்பு இருக்கிறது. இப்படி அழைத்து செல்லணும்னா ஒரு பெரிய பொருளாதார தேவை உண்டா இல்லையா? ஒரு வாகனத்துக்கு மட்டுமே, ஒரு பஸ்ஸுக்கு மட்டுமே 15,000 ரூபாய் வாடகை நாம் கொடுக்க